தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாநகரின் முக்கிய இடங்களான அரசு மருத்துவமனை, மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் சாலையோரங்களிலேயே வாகனங்களை நிறுத்தி செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் எந்த பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது? மக்கள் எதற்காக வண்டிகளை, வாகனங்களை அங்கு நிறுத்துகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, கோவை மாநகரம் என்பது தொழில் வளர்ச்சி மிகுந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு திட்டங்களை இங்கே நிறுவிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மாநகரத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்காக பல்வேறு திட்ட மதிப்புகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மாநகராட்சி இணைக்கக்கூடிய பணிகள்லாம் இருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் கூட, ஆனால் சாலைகள் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்கள் நாம் இருக்கக்கூடிய முக்கிய மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடைய அவலத்தை நீங்களே பார்க்கலாம். அரசு மருத்துவமனை முன்பாக இந்த நோ பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் வாகனங்கள் அப்படியே நிறுத்தி செல்லக்கூடிய கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வாகனங்கள் இங்கு சாலையோரங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவை ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது, மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கிறது. அதற்கு முன்பாகவே சாலைகளில் வாகனத்தை நிறுத்தி சென்று உள்ளே மாவட்ட ஆட்சியர் சந்திப்பு அலுவலகத்தில் மனு கொடுப்பது, அதே போல் மாநகர காவலை சந்தித்து மனு கொடுப்பது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பொதுமக்கள் செல்லக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. வாகன ஓட்டிகளுடைய சில செய்யக்கூடிய தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை பார்க்கிங் வசதி செய்யாத நிலையம் என்பது இருக்கிறது. இதை தடுப்பதற்காக மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வைக்கிறாங்க. அதுபோக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை பணிகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளும் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட அந்த சாலைகளை முழுமையாக செப்பனிடாமல் காரணமாக வாகனங்கள் தினமும் கல்லூரிக்கு மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மிகுந்த ஒரு சிரமத்திற்குள்ளாகக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த கோவை அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் கிட்டத்தட்ட 40 அடி சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலை வெறும் 20 அடிக்குள்ளே சுருங்கி கொடுக்கக்கூடிய நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை என்பதும் இருக்கிறது. தற்போது இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த கோவை அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், மாநகர காவல் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் சாலையோர முக்கிய நகரங்களில் சாலைகளிலே வாகனங்களை நிறுத்தி செல்லக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் வழக்குரைஞர் ஜிபி சக்திவேல். இந்த கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையானது பல்வேறு வசதிகளுடன் நவீனமயமாக்கப்பட்டு இந்த ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு கட்டணமின்றி தகுந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனால் நோயாளிகளும் அவர்களை பார்ப்பதற்காக வருபவர்களுக்கும் பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் இருசக்கர வாகனங்களில் தான் வருகிறார்கள். அவர்கள் அந்த இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு சரியான இடவசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது ஒரு பெரிய குறையாக உள்ளது. மற்ற சிகிச்சைகள் சிறப்பாக இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆம்புலன்ஸுகள் அடிக்கடி அவசர சிகிச்சைக்காக நோயாளிகளை கொண்டு வரும் பொழுது இந்த பாதையானது மிகுந்த போக்குவரத்து நெரிசலாக மாறிவிடுகிறது. நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே ஒரு இருசக்கர வாகனங்கள் ஒரு வரிசையில் அல்லாமல் 2 அல்லது 3 வரிசைகளில் நிறுத்தப்பட்டு சாலையின் பாதி தூரத்தை அடைத்துக் கொள்கின்றன. ஏற்கனவே அந்த லங்கா கார்னர் முக்கு பகுதியிலே இருந்த கட்டிடங்கள் பழுதடைந்ததால் கார்ப்பரேஷனால் இடிக்கப்பட்டு அங்கே கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே ஒரு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது எளிய மக்களுக்கு பயன் தராமல் கான்ட்ராக்ட் விடப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதனால் நோயாளிகள் அந்த பார்க்கிங் வசதியை பயன்படுத்த முடியவில்லை. தற்போது அதுவும் மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குழிமா காட்சி இருக்குது. ஒரு பாதாள சாக்கடை பணி நடைபெறுது, ஆனால் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. இதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சிரமத்தை சந்திக்கிறாங்க? இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே பல்வேறு வகையான சாலை விரிவாக்க திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கோயம்புத்தூர் உட்பட்ட மாநகரங்களின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப வெளிவட்ட சாலைகள் மிகுந்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு புதிய சாலைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியானது தமிழகத்திலேயே மிக அதிக அளவிலே வரி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது.
கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட 516 கோடி ரூபாய் பொதுமக்களிடம் வரியாக வசூல் செய்துள்ளது. ஆனால் அந்த நிதியை கொண்டு பொதுமக்களின் வரிப்பணத்திலே அமைக்கப்படுகின்ற சாலைகள் தனியார் நிறுவனங்களால் அவர்களது லாபத்திற்காக தோண்டப்பட்டு சரிவர பராமரிக்கப்படாமல் மூடப்படாமல் பொதுமக்களுக்கு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மழைக்காலங்களில் பல்வேறு விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கின்றன. இதையெல்லாம் பெரிய அளவிலே ஆய்வுகளை மட்டும் மேற்கொள்ளக்கூடிய பெரிய பணிச்சுமை இல்லாத கோவை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அந்த ஆய்வு பணிகளை கூட மேற்கொள்வதில்லை. முறையாக அதிகாரிகள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அந்த சூயஸ் நிறுவனத்திற்காகவும் மற்ற நிறுவனங்களுக்காக தோண்டப்படுகின்ற பாதாள சாக்கடை பணிகளுக்காகவும் தோண்டப்படுகின்ற குழிகள் சரிவர மூடப்படுகிறதா, ஏதோ பேருக்காக காங்கிரீட்டுகள் கலவைகள் கொட்டப்படுகின்றன. அவை மழைக்காலங்களில் சேதமடைந்து சேரும் சகதியுமாக சிக்கி கிட்டத்தட்ட இந்த திருச்சீர சாலை என்பது சூலூர் உள்ளிட்ட வெளியூர்களிலிருந்து வரக்கூடியதாகும். இதை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வருகின்ற 25ஆம் தேதி இந்த சாலை பணிகளை உடனடியாக விரைந்து செப்பனிட வேண்டும் என்று கோரியும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியினை குறைக்க வேண்டும் என்று கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக யுவராணி நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது இந்த சாலையோரங்களில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அரசு மருத்துவ முன்பாக பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடைபாதை ஒரு பக்கம் இருக்குது. அந்த நடைபாதையை யாரும் பயன்படுத்த முடியாது என்பது ஏனென்றால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய சாலையோரத்தில் படுத்துக் கொடுக்கிறவங்களாம் அங்கே படுத்தக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. அவர்களை மீட்டு செல்வதற்காகவும் அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தாமலும் ஒரு பக்கம் நிலை என்பது இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய இந்த நடைபாதைகளுடைய பாதாள சாக்கடை அடியிருப்பு மழைநீர் வடிகால் இருப்பதன் காரணமாக இங்கும் அந்த தண்ணி உள்ளே செல்ல முடியாத நிலை. அவ்வளோ ரோட்டிலேயே அந்த தண்ணி என்பது சாலையிலே செல்லக்கூடிய நிலை என்பதும் இருக்கிறது. ஒரு பக்கம் நோயாளிகள் நீங்களே பார்க்கலாம், தினமும் வரக்கூடியவர் இங்கனே வாகனத்தை நிறுத்தி விட்டுவிட்டு சாலையிலே செல்லக்கூடிய ஒரு என்பது சாலையிலே நடந்து செல்லக்கூடிய செல்வர்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் நிலை என்பது இருக்கிறது. வாகன நடைபாதையை யாரும் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கின்ற காரணமாக சாலையோர ஆபத்தான நிலையில் சாலை ஒரு பக்கம் பேருந்தில் அதிக வகையிலான வாகனங்கள் வந்துக்கிட்டு இருக்க சூழலில் அந்த பகுதியிலேயே நடந்து வரக்கூடிய நிலை என்பதும் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி தான் மாநகர சாலைகளில் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்படுறாங்க. விபத்துகளும் இது அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் என்பது இருக்கிறது. இப்போ தற்போதைய கேட்கலாம், அண்ணா வணக்கம், இப்போ நீங்கள் இங்கே வண்டி நிப்பாட்ட வந்திருக்கீங்க, ஏன் உங்களுக்கு வேறு இடம் வசதி இல்லையா? ஏன்னா ரோட்டில் நிப்பாட்டுறீங்க, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவ முன்பாக இப்படி வாகனத்தை நிறுத்திட்டு உள்ளே போகிறீங்க, ஏன் உங்களுக்கு உள்ளே எதுவும் பார்க்கிங் வசதி இல்லையா? நோ பார்க்கிங் போட்டுருக்காங்க. அது தெரியல, இங்கே தான் நிறுத்தியிருக்காங்க, எல்லாரும் நிப்பாட்டியிருக்காங்க. எல்லாரும் நிப்பாட்டுறாங்கன்னா சில இடங்களில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது, சாலைகள் குறுகலாக இருக்குது, நிப்பாட்டுறீங்களே, இது உள்ளே உங்களுக்கு போக்குவரத்து வண்டி நிப்பாட்டுக்கு வசதி ஏற்படுத்தும்? வாடியில் இல்லை உள்ளே இல்லை, எதுவுமே டாக்டர்ஸ் அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் நிப்பாட்டுறாங்க, மற்றவங்களுக்கு யாருக்கு இல்லை. பார்க்கலாம், தற்போது ஒரு வாகன ஓட்டி உள்ளே நிறுத்தி செல்வதற்காக வண்டியை உள்ளே வசதி இல்லாத காரணமாக சாலைகளை நிறுத்துவார். தற்போது நம்ம நேரலை சேவை பார்த்துவிட்டு அவர் நேரடியாக வண்டி எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அருகே பார்க்கிங் ஸ்டேஷனுக்கு போகிறார். இப்படி தான் மிகப்பெரிய ஒரு சிலை என்பது இருக்கிறது. தற்போது நீங்கள் கேட்கலாம், ஒரே நிமிஷம், எப்படி சாலைகளை ரோட்டில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சிரமத்தை சந்திக்கிறீங்க வண்டி ஓட்டுறது? குறிப்பாக நீங்களே பார்க்கலாம், இந்த பகுதிகளில் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமத்தை சந்திக்கிறாங்க நிலை என்பது இருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் வந்து வரக்கூடிய நிருபர்கள் இருக்காங்க. அண்ணா வணக்கம், எவ்வளோ வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ சிரமம் ஏற்படுறீங்க? இந்த ஜிஹெச்ல வண்டி வாகனத்தை நிப்பாட்டிருக்கீங்க, எவ்வளோ சிரமத்தை ஏற்படுறீங்க? டெய்லி இதுக்கு வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோங்க, பப்ளிக் பில்டிங்கில் குறைஞ்சபட்சம் ஒரு பார்க்கிங் கொடுங்க, இல்லைனா ஒரு வாட்ச்மேனாச்சும் போட்டு அதை கரெக்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் உள்ளே போகிற நிலமையிலே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களும் பல தாட்டி சொல்லிட்டோம், ப்ளஸ் நானும் பல தாட்டி சொல்லிட்டேன், ஒரு ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. போலீஸ் சைட்லேருந்து ஃபோன் பண்ணால் 10 நிமிஷம் நிற்கிறாங்க நிற்கிறாங்க போலீஸ்காரங்க, ஆனால் ஒரு வேலையும் பண்ணுறது இல்லை. நிச்சயமாக இவர்கள் இப்படி தான் வாகன ஓட்டிகள் பலரும் குற்றம் சாட்டுறாங்க. தற்போது ஆட்டோ டிரைவர் இருக்கிற சார், சாலைகளை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, வாகனத்தை கூட இயக்க முடியல? குறிப்பாக நீங்களே பார்க்கலாம், இப்போ தற்போது தான் ஒரு காவல்துறை அதிகாரி இங்கேருந்து இந்த வாகனங்களை இங்கே நிறுத்தி வைப்பதன் காரணமாக புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நான் நேரில் செய்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவை புறக்காவல் ஒரு ஸ்டேஷன் இருக்குது அரசு மருத்துவமனை வழியாக, அந்த ஸ்டேஷன்லேருந்து வரவழைக்கப்பட்டு தற்போது இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நாம் நேரலை செய்து பார்த்துவிட்டு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிக உத்தரவின் பேரில் தற்போது அவர்கள் இங்கே ஃபைன் போட்டு இந்த வண்டிகளை எடுத்து சொல்லிய நிலை என்பது இருக்கிறது. தற்போது அவர்கள் இங்கே
இருக்கக்கூடிய வாகனம் எடுத்து செல்வதற்காக ஒவ்வொரு வாகன ஓட்டிக்கும் அறிவுறுத்தக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. தற்போது இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட பார்க்கலாம் ஒரு ரோவில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2-3 ரோவில் அதிகமாக வாகனம் நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. எவ்வளோ சிரமத்தில் வாகனம் வரக்கூடிய நிலை என்பது இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் கிட்டத்தட்ட 40 அடி சாலையில் செல்லக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. எனவே விரைந்து இதுக்கு இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இந்த சாலையோரங்களில் முக்கிய இடமா வீதியாக இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இவ்வளோ வாகனம் நிறுத்தி வைக்கிறது மிகுந்த ஒரு சிரமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாகன ஓட்டிகள் செல்ல வாகனங்கள் இயக்க முடியாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. எனவே அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியும் இணைந்து இந்த சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். சாலைகள் பல இடங்களில் பாதாள சாக்கடை பணிகள் தோண்டப்பட்டு பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் முடியாமல் இருக்குது. மிகுந்த சிரமத்தினுடைய பயணிக்கக்கூடிய நிலை என்பது இருக்குது. எனவே விரைந்து இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி இது போன்ற ஆபத்தான நிலையில் வாகன ஓட்டிகள் நிறுத்தி வைக்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும். தினமும் போக்குவரத்து காவல் ஆய்வுகள் நேரடியாக இந்த பகுதியில் இது போன்ற முக்கியமான இடங்களில் முகாமிட்டு இந்த போக்குவரத்து வாகனங்கள் நிறுத்தி வைக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வராங்க கோவையின் முக்கிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் சாலையோரங்களில் நிறுத்துவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.